ஹே ஆல், திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு பைபிள் வித் நித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து நமக்கு முடிஞ்சாச்சு. ஸோ கொஞ்சம் புக்ஸ் ஏதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதை எடுத்தேன். பகவத்கீதை நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் அத்தியாயம் வந்து 1வது அத்தியாயம் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இருந்தாலும் தெளிவாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன். இந்த பகவத்கீதையில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதாவது அத்தியாயம் 1 ஸ்லோகம் 43, 42, 41 இந்த 43 வரை. அதாவது அர்ஜுனன் வந்து கேட்குறாரு, நான் ஏன் இந்த போரை வந்து செய்யணும்? இந்த போரை நான் செய்யும்போது ஒரு அரக்கனை நான் அழித்து அதனால என் குலத்துக்கு நான் வந்து இழிவை தானே உண்டாக்குவேன். அதனால எனக்கு பாவம் தானே வரும். ஸோ நான் ஏன் வந்து இந்த போரை நான் செய்யணும்? நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன்ட்டு சொல்லதாக இந்த கதை சொல்கிறது. ஸோ அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணன் அதற்கு மறுமொழியாக என்ன சொல்கிறாருன்னா, வினை பயனை தன்னோடு எடுத்து செல்லும் ஆன்மா தானே மறுபிறவியெல்லாம் ஒன்றும் எடுக்காது. ஆனால் செத்து போனவங்க வேற லோகத்தில் வாழ்வாங்க. இதெல்லாம் பூஜாரிகள் வந்து கட்டிவிட்ட பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது. இப்போது பகவத்கீதையும் பைபிளும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இதில் சொல்லப்பட்ட ஒரு வாசகங்கள் வந்து ஒரு முரண்பாடாக இது இருக்குது. ஏன்னா அப்படி சொல்லுவார், நான் இறந்ததுக்கு பிறகு இந்த தர்ம குலம்லாம் அழிக்கப்பட்டுரும். ஏன்னா நானே ஒரு அதர்மத்தை செஞ்சு ஒரு தர்மத்தை நான் பார்க்கணுமா அப்படின்னு அவர் கேட்காரு. நான் ஒரு இது அதர்மம் தானே, நான் வந்து இந்த போரில் அவனை கொல்லும் போது நானும் அவனை போல தானே ஆகிறேன். ஸோ நான் அதை பண்ணி நான் இவனை வந்து கொன்று என்னுடைய குலத்தை வந்து நான் காக்கணுமா? என் குலமும் கண்டிப்பாக அழிய தானே போகுது அப்படின்னு இந்த அர்ஜுனன் வந்து கேட்கும்போது, கண்ணா நீ ஏன் இதெல்லாம் போட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு இந்த அர்ஜுனன் கேட்குறாரு. ஸோ கண்ணன் சொல்கிறாரு, இல்லை கவலைப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதில் என்ன புரியுதுன்னா, ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, மறுபிறவி உண்டு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு அவங்க ஒரு தீமை உங்களுக்கு செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் நன்மையால் வெல்லுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லி தராங்களே தவிர, போரிட நீ வந்து அவங்கள அடி கஷ்டப்படுத்து அப்படின்னு சொல்லி தரல. ஆனால் இந்த கீதையில் கண்ணன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, இன்னொரு ஜென்மம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஆன்மா இறந்துச்சுன்னா இன்னொரு உடலை தேடி போய் அடுத்ததாக அது பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து வந்து பைபிளை நம்ம படித்து இந்த பகவத்கீதையும் படிக்கும்போது இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா பைபிளில் வந்து ஒரு கணத்தை அறைந்தால் மறு கணத்தை காட்டு, இன்னொன்றில் ஒரு தீமை இருக்குது அப்படின்னா அதை நன்மையால் தான் வெல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட பகைவர் கூட போரிட சொல்லலை. ஒன்றே 1 மைல் தூரம் அவன் வந்து பலவந்தப்படுத்தினால் அவனை விட்டு 2 மைல் தூரம் போன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் ஒரு கஷ்டமாக தள்ளி போகணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அத்தியாயம் இப்படி சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து யாராவது கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா கிளியர் பண்ணுங்க. இதில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்லோகம் மாறாது. ஆனால் இவங்க எழுதின அந்த கருத்துக்கள் மாறலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியிற தன்மை உண்டு. ஸோ அப்படி எழுதி வச்சுருக்கலாம். அதனால ஸ்லோகங்கள் மாறுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு உண்மையான அர்த்தம் இதுதானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது.